நோ மோ சேலஞ்ச். நம்ம தலைவர் கிரியேச்சர் ஆஃப் த நைட்டை வச்சு விளாட்லான்னு இருக்கேன். இந்த வீடியோவுக்கு ஒரு 20 லைக் கிட்ட வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இதே சேலஞ்சை நான் ப்ரெஸ்டீஜில் இருக்க டேரில் வச்சு பண்ணலாங்கிற முடிவில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோவை போடலாமா? சரி, மேட்சுக்குள்ளே போகலாம். ஜாலியாக தான் இருக்கும். இந்த மேட்சும் ஜாலியாக இருக்கணும். அவ்வளோதான். நிறைய யூடியூபர்ஸ் இந்த வீடியோ போட்டு பார்த்துருக்கேன். பட் அவங்க எப்படின்னு தெரில. நான் இதுக்கு கற்றுக்குட்டி மாதிரி தான். வெயிட் பண்ணுவோம். புல்லு ஒருத்தங்கனக்குள்ளே புஷுக்குள்ளே இருக்காங்கிறது தெரியுது. ஐயோ, ஆமாம், இதில் உள்ள இது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மூமெண்ட்டை மட்டும் கணக்கு எடுத்துக்காதீங்க. புஷுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக. அவ்வளோதான். அப்படி முன்னாடி என்னடா அது? மோட்டிவ்ஸை வச்சு நான் டப்பா உடைக்கிறதுக்குள்ளே உயிர் வந்துடும் போலையே. சரி, இந்த ட்ரெயின் போனதுக்கடுத்து ஒரு கேஜெட்டை போட்டு அந்த பக்கம் பேர்லாம் இருக்கேன். எப்படி ஒரு மேட்ச் போடவா 2 மேட்ச் போடவா எனக்கு தெரியல எத்தனை மேட்ச் போடுன்ட்டு. அவ்வளோதான், நம்ம சென்டர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நமக்கு நல்லது தான். ஷோடன் வின் பண்ணிடலாமா? எங்க இது போன கருத்து அப்படியே சுற்றுவோம். ஐயோ போயிருங்க. ட்ரெயின் சார். ஆப்போனண்ட்டில் இருக்கிறது ஒரு ஃபிங்ஸ் என்பது எனக்கு தெரியுது. வேறு எங்கே போகலாம்? சுற்றிக்கிட்டே இருக்குமா? இல்லை கிரியேச்சர் ஆஃப் நைட் யாருங்கிறத காட்டுவோமா? என்ன சொல்கிறீங்க? சரி, நான் இப்படி போயிட்டு நான் ஜெயிச்சிட்டேனா? எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? இது நல்லாவே இல்லை. நான் ஒரு கொலை கூட பண்ணலை. அதனால் என்ன பண்ணலாம்? என்னடா அது? எப்பிக் தானா? நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன். சரி, ஓகே. நம்ம இவர் வேணாம், வேறு யார் இருக்குச்சு? நோ மோ சேலஞ்ச். யார் போடலாம்? ஒருத்தான ஆள். யாருன்னு பார்த்தீங்கன்னா மேண்டிக்கு போடலாம். மேண்டினா மூமெண்ட் இருக்காது. மூமெண்ட் இருக்கிற மாதிரி பஸ்ஸுக்கு இப்போ வந்து நான் நோ மூவ் சேலஞ்ச் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நினச்சி பார்த்துக்கோங்க. பஸ்ஸை வச்சு நோ மூவ் சேலஞ்ச் வின் பண்ணணும். மோர்டிஸை வின் பண்ணாமல் இதுலேயும் வின் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் நம்ம யாருங்கிறது இந்த உலகத்துக்கே தெரிய வைக்கணும். அதுவும் நான் லெவலப்லாம் நம்மள ஒரு கேஜெட்டை மட்டும் வாங்கி போட்டிருக்கேன். எதுக்குன்னா அது யூஸ் ஆகும்ல வருங்காலத்தில். அதுக்கு தான். சரி, முதல்ல கேட்செட்டை போட்டுருவோமா? கேட்செட்டை போட்டு என்ன பண்ணலான்னா கிரியேச்சர் பண்ணிட்டு வராப்புல அவர்கிட்ட போய் ஒட்டிப்போம். அவ்வளோதான். ஸ்டன். ஐயோ, வேஸ்ட்டு படம் ப்ரோ. நீங்கள் நான் திருப்பி போக போகிறேன். என்ன ஆச்சுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரேப்பிட் ஃபயர் பண்ணணும் போல். விட்டு அடித்தோம்னா இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது. சரி, ஓகே. என்ன பண்ணலான்னா முதல்ல கேட்செட்டை போட்டு இந்த டப்பா கூட ஒட்டிப்போம். ஜெஸ்ஸி இருக்காங்க அங்கே. நமக்கு சேஃப் இல்லை. ஜெஸ்ஸிக்கிட்டே போய் ஓட்டுவோம். ஜெஸ்ஸி. ஐயோ, வேஸ்ட் பண்ணிட்டேனே. இப்போ இதை கூட எடுக்க முடியாது. கண்ணு முன்னாடியே இருக்குது. என்ன பண்ண? இப்போ நான் மூமெண்ட்டை போட்டே ஆகணுமே. வேறு வழி இல்லை. இப்படி தான் மூமெண்ட்டு போடுறோம் ஃபுல்லாக. ஐயோ, இன்னும் 7 செகண்ட் இருக்கு.
என்ன ஷேர் பண்ண, ஐயோ 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 ஏதாச்சும் பண்ணணுமே. அப்படி அந்த வால்குள்ளே ஒட்டிக்கலாம். சூப்பர். இப்படியே விளையாடலான்னு நினைக்கிறேன். ஜெயிச்சோம்னா சந்தோஷம்தான். ஐயோ ஜோன் வேறு வருது. ஐயோ ஜோடான் வேறு வருது. நான் எங்கே நான் போவேன். ரெடி ஆயிடுச்சு. கேட்சட் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். அப்படி வாங்க. அவ்வளோதான். சூப்பர். இப்படியே நான் விளையாண்டுருந்தா எப்போ விளையாட முடிக்க கடுப்பாகுது. இங்கே பாரு. அப்போ இது வேறு வருது. ஏன்னா சத்தம் போட்டு என்கிட்ட வான்னு கூப்பிடுவோமா அவனை. என்ன விளையாடுன்னு கூட தெரியல. இப்போ நான் எப்படி இந்த பக்கம் போவேன்? ஐடியாவே இல்லையே. ஐயோ ஜோனு மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டிக்கிட்டான் பசமா மாட்டிக்கிட்டான். எங்கே போகனே தெரியல அவசரத்தில். ஜெயிச்சிட்டா. இதோட ஒரு மோசமான ஒரு வின்னை நான் பார்த்ததே இல்லை. ஒரே இடத்துல எடுத்துருக்கேன். எப்படி வின் பண்ணேன்னு எனக்கும் தெரியலை. ஆனால் இந்த மேட்ச்சை ரீப்ளே பார்ப்போமா? இல்லை நான் தனியாக வேறு வீடியோ போடுறேன். இதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பவில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு சேலஞ்ச் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? ஷெல்லி வச்சுக்கணும். நோமோ சேலஞ்சு ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இதோட நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய சேலஞ்ச் யோசித்து வச்சுருக்கேன். அதெல்லாம் போடலாம் வருங்காலத்தில். அதாவது வருங்காலம்னு சொல்ல முடியாது. நாளை கழிச்சு இல்லை 8ஆம் தேதி ஒரு சூப்பர் சஸ் வீடியோ வந்து வெளியாக போகுது. சூப்பர் சஸ்னால் அவங்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேரை பார்த்தீங்கன்னா மீசம்மன் சாம். போயிடுவோமா? ஒரு கருப்பான மேட்டர். என்ன பண்ண இந்த இடத்துல எடுத்துருக்கேன். சர்ஜன் நம்மளை அப்ரோச் பண்ணானா என்ன பண்ணணும் கூட எனக்கு தெரியாது. என்ன பண்ணணும்? இப்படி அடிக்கணும். டுமுக்கு அவனா ஓடிடுவான். சூப்பர். அதான் நினச்சேன், என்னடா சர்ஜி இப்படி தப்பிச்சு ஓடுறானே, அடிக்க மாட்டான் போலன்னு நினச்சோம்னா அடிக்கிறான். ஐயோ நோமோ சேலஞ்சு போல வேறு ப்ராலர் இல்லையே. அதனால தான் செட்டியை சூஸ் பண்ணியிருக்கேன். யார் சரி வாங்க ஒரு மூமெண்ட்டை போத்துருவோம் முதல்ல. வெயிட் பண்ணுறேன். சர்ஜ் வாங்க. ஐயோ காப்பாற்றுங்க என்ன. அவ்வளோதான் போடு. ஐயோ எனக்கு ரீலோடு வேறு இவ்வளோ நேரம் இருக்கே. என்ன பண்ணேன்னு ஐடியா இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் என்னை காப்பாற்றிடுங்க. சூப்பர். இந்த மாதிரி தான் ஹை குவாலிட்டி கேம்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஜெயிக்கிறதுக்கு நான் போட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். என்ன பண்ணுங்கிற ஐடியாவே இல்லை. செல்லியை வச்சுக்கிட்டு வேணா ஒன்று பண்ணுவோமா? அதாவது எப்படின்னா இந்த இடத்த கடக்கிற வரைக்கும் மட்டும் மூமெண்ட்டை போட்டுப்போம். ஏன்னா கன்ஃபார்மாக இந்த இடத்த தாண்டவே முடியாது. இந்த கேஜெட்டை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இதை பாருங்கள், இதை பண்ணாலும் போகல. ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு இதுக்கு அடுத்து நோ மூவ் சேலஞ்ச். ஓகேவா? இங்கே ஒருத்தன் பதுங்கி வரான், பார்த்துட்டேன். இப்படி கேஜெட்டை போட்டுக்கிறேன். வெளிப்படையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் செல்லிடா சும்மா எமோஜியாக போட்டுவிடுவோம். இந்த எமோஜிலாம் என்கிட்ட எப்படி இருக்குதுலாம் எனக்கும் தெரியாது. ஆனால் எப்படியோ இருக்குது. நான் என்னோடய கேம் வந்து அந்த உள்ளுக்கு போகணும். தெரிஞ்சா
அதுக்காண்டி பதுங்கி பதுங்கி போகலாம். இல்லை, நம்ம இந்த பக்கமே போகலாம். ஏன்னா அந்த பக்கம் ஜோனே வந்துடுச்சு. என்னடா 3 லைனாகவே தான் காட்டுது. அப்போ நான் இப்படி சும்மா தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை போல. இங்கே வர அடிச்சு வச்சு விளாடுவோம். இப்போ கேஜெட் யூஸ் பண்ணோம்னா நடு பாலத்தில் நிற்கலன்னா பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நடு பாலத்தில் நிற்கிது. நான் என்ன பண்ணேங்கிறது எனக்கும் தெரியல. சரி வாங்க இப்படி போவோம். இப்படி போய் முன்னோன்னா பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். ஒருத்தன் பஸ்ஸு நம்மளை பார்த்தேன். அங்கே பஸ் 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 வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? அப்படி தான் என்னை மட்டும் அடித்து கொள்ளுங்கடா ஜாலியாக. டாப் 3 பொசிஷன் வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே எய்ம் பண்ணுவோம். நம்மளால் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மலாம் அப்படி எப்படின்னா அப்படி புரிஞ்சா. காசையை பார்த்தா மட்டும் ஒரு கிரேஸ் வந்துடுது. எங்க இந்த பூனைக்கிட்ட இருந்து தப்பிச்சுப்போம். இல்லை நம்ம ஏன் அங்கே போகிறது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பூனைக்கிட்ட நான் அந்த இடத்துக்கு போவேன். அதுக்கடுத்துலேருந்து நோ மோர் சேலஞ்ச். பூனை கோவே பூனை நம்மளை நோக்கி வருது. ஓணும். இந்த பூனைனால நம்ம எல்லா மேட்சிலும் பிரச்சனையாக இருக்குது. இந்த பூனைக்குட்டி ஏதாச்சும் முனிசிபல் கார்பரேஷன் முடிச்சு கொடுக்கலாம்ல. தொல்லையாக கொடுக்குதுங்க. சரி, ஐயோ ஐயோ, ஸ்டூ அடிக்காதப்பா ராஜா 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 ராஜா. ஏன் முடிச்சிட்டேன்டா. ஐயோ, காசு 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 சம்பவம். இந்த மேட்சை கைவிட்டலாமான்னு எனக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியலையே. சரி, இது நம்ம போர்டில் வச்சுட்டு வேற சேலஞ்சு பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படியே பார்ப்போம். என்ன பண்ணலாம்? ஜிக்கியை வச்சு நோமோ சேலஞ்சு போடுவோமா? என்ன சொல்கிறீங்க? நல்லா இருக்கும், நம்புகிறேன். தரது பேர் இதான் நினைக்கிறேன். இந்த அதே தான், இந்த கேஜெட் தான். 13 செகண்டு பார்த்துக்கலாம். இதுக்கு நம்ம ஷீல்டு கியர் போட்டு வச்சுப்போம். ஏன்னா ஒவ்வொரு ஹெச்பியும் இது இன்னொரு போட்டு நம்ம ஸ்லோடு பை இதுவா ரெண்டுமே நல்லா இருக்கேன். இதை போட்டு வச்சுக்கோம். ஓகே, மேட்சுக்குள்ளே போகலாமா? எவெல்லாம் வச்சு வீடியோ போகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறேன். இதுக்காண்டியாச்சும் கொஞ்சம் லைக் போட்டு என்னை வாழ வைக்குமா உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி, முதல்ல இதை ஆக்டிவேட்டை போட்டுட்டு அந்த அருக்கு பாருங்கள், அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஓகே, சூப்பர் யார். வர வழியெல்லாம் அப்படியே அடித்து அந்த அக்காவை ஆஃப் பண்ணணும். அப்படி தான் அது அந்த அக்கா நம்மளை ஆஃப் பண்ணிடும். சரி, இவ்வளோ கிட்ட வர விட்டுட்டியே. ப்ரெடிக்ஷன் புண்ணாக்குங்கிற பேர் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க, இந்த மேட்ச்சை நான் முடிக்கிறேன். முடித்தா பார்க்குற எல்லோரும் லைக்கு போடணும். என்ன சொல்கிறீங்க? ஓகே வா. எங்கே போகலாம் வேறு? அப்படியே நடுவில் போயிடுவோமா? இல்லை, ஓகே நடுவில் போவோம். அக்கா டீஸ்கேனை ஊற்றுருக்கா, நான் ரொம்ப நல்லவன். ஓ அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு எஸ்கேப் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நான் இந்த தடவை கெத்து காமிச்சிட்டேன்ப்பா. ரேங்க் 4 என்னடா நீங்கள்
லாஸ்ட் இது இல்லை நம்மளுக்கு தான் 3க்குள்ள வந்தேன்னா கன்ஃபார்மாக லைக்கு போடுறீங்க, கன்ஃபார்மாக. ஓகே, போகலான்னு நினைக்கிறேன். கேட்சி டப்புன்னு போட்டு டப்புன்னு உள்ளே போயிடணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லது. அவ்வளோதான், இங்கே போயிட்டு அப்படியே ஒவ்வொன்றா அடைக்கலாம். இவரோட இப்போ 2 டீ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறேன்ப்பா, இதுக்கு மட்டும் உண்டு, ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, நோ மூ சேலஞ்சு தான், பட்டு இன்னும் மூ சேலஞ்ச் அப்படி கூட சொல்லலாம். அது அங்கே போயிடுவோமா? நான் போடலான்னு இருக்கேன், ஏங்க ரெடிக்கோ. ஷோடன்ப்பா, ஷோடன் வரைக்கும் வந்துட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த நீட்டா வேற எங்கேயாச்சும் போவோம், தள்ளி போயிட்டு எங்கே இருந்து. ஐயோ ட்ரெயினை மாட்டிக்கிட்டேன். சரி விடுங்க, நான் சொன்ன மாதிரி நடத்திட்டேன்ப்பா. நீங்கள் கன்ஃபார்மாக லைக் பண்ணுவோம். இட்டுடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். பரோட்டா.